நீங்கள் யாராவது வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த மல்டி வெஜ் ராகி சூப்பை எடுத்துக்கிட்டே ஆகணும். ராகியில் ஏகப்பட்ட சத்து, அதோட சத்து கால்சியம் சத்து இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது. இது ஒரு லைட் ஃபுட்டாக மத்தியானமோ காலையில் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஸ்டார்டராக கூட எடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த டேவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடையில் தேவையான என்ன சேர்த்துக்கோங்க, அதோட சேர்த்து இடிச்சு வச்சிருந்த பூண்டு, இந்த பூண்டு கொஞ்சம் நாளாக போட்டு நம்ம வந்து வறுத்த அப்புறம் அதுக்கப்புறம் அதே போல் இடிச்சு வச்சிருந்த இஞ்சி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுலாம். அதோட சேர்த்து நம்ம நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம் நல்லா நிறம் மாற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்ட அப்புறம் கேரட்டில் ஏகப்பட்ட கால்சியம் இருக்கும், நம்ம டெய்லி எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஸோ நம்ம நறுக்கி வச்சிருந்த கேரட்டும் சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து நம்ம பீன்ஸ் பொடியே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருந்த பீன்ஸும் சேர்த்துக்கலாம். பச்சை கலரில் இருக்க எல்லா காய்கறியுமே ரொம்பவே நல்லது. இப்போ அதோட சேர்த்து நம்ம நறுக்கி வச்சிருந்த கோஸையும் சேர்த்துக்கலாம். கோஸை சேர்த்துட்டு அப்புறம் இது எல்லாமே நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வேக வைக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சிருங்க. ஸோ நல்லா வெந்த அப்புறம் நம்ம வந்துட்டு ராகி வந்துட்டு தண்ணியில் கரைச்சி வச்சிருந்தது சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடியில் கட்டி பிடிக்காது. அப்போ அதோட சேர்த்து காரத்துக்காக பெப்பரை போட்டு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் வேக விட்டு இறக்கிடுங்க. ரொம்பவுமே சூப்பர், மஸ்ட் ட்ரைங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.